டிஃப்ரென்ஸ். உங்கள் அனைவரும் இன்னொரு வீடியோ சந்திக்கல மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்றைக்கி சத்திய ரீதி அனுப்போம். வேலை செய்கிற இடத்துல எப்படி வெற்றிகரமாக இருப்பது? நிறைய பேருக்கு பாருங்கள், வேலை செய்கிற இடத்துல ஒரு பிரச்சனை, ஒரே அங்கலாய்ப்பு. நான் எவ்வளோ எக்ஸ்ட்ரா மைல் போகிறேன், எவ்வளோ வேலை செய்கிறேன், ஆனால் என்னுடைய மேனேஜர் அதை கண்டுக்க மாட்டுறாரு, அதை அங்கீகரிக்க மாட்டேங்கிறாரு, அதை அக்னாலேஜ் பண்ண மாட்டேங்கிறாரு. அதுக்கு வேண்டிய ஒரு ரிவார்டு வரல, அதுக்கு வேண்டிய ப்ரொமோஷன் வரல, அதுக்கு வேண்டிய சம்பளம் உயர்வு வரல. நான் எக்ஸ்ட்ரா மைல் போகிறேன், எவ்வளோ சின்சியராக வேலை செய்கிறேன், மற்றவர்கள் செய்ய வேண்டிய வேலையை கூட சில நேரத்தில் எடுத்து செய்ய வேண்டியதாக இருக்குது, மற்றவர்கள் தவறு செய்தால் கூட அதை சரி செய்ய வேண்டியது கடமையாக இருக்குது. அதெல்லாம் செய்கிறேன், ஆனால் என்னோடய மேனேஜர் அதை ரிவார்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, அதை அங்கீகரிக்க மாட்டேங்கிறாருன்னு நிறைய பேருக்கு பாருங்கள் ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட். வேலை செய்கிற இடத்துல ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட், என்ன வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம், கடைசியில் என்னோடய மேனேஜர் அதை அங்கீகரிக்க மாட்டார். யாரோ ஒருத்தனுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாரு, யாரோ ஒருத்தனுக்கு ஐக்கியம் கிடைக்குது. நமக்கு பாருங்கள் சில நேரத்தில் இந்த மாதிரி ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் உண்டு அது வேலை செய்கிற இடத்துல. ஆனால் தேவன் பாருங்கள் ரிவார்ட் தருகிறவர். இந்த ரிவார்ட் சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணதே கர்த்தர் தான். நம்ம தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர். இந்த ரிவார்ட் சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணது கர்த்தர். கார்ப்பரேட் கம்பெனி இல்லை, பெரிய நிறுவனங்கள் கிடையாது, கர்த்தர் தான் ரிவார்டு சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணது. அதை இந்த உலகம் எடுத்து பயன்படுத்துது. அவனவன் செய்கிற நன்மையின்படியே அவனுக்கு ரிவார்டு தருகிறவர், பலன் தருகிறவர். அவன் வேலை செய்யும் போது பாருங்கள், நம்ம இந்த ஒரு ஆட்டிடியூடோட வேலை செய்யணும். வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவருக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராய் மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்யுங்கள். கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, இந்த கம்பெனியோடைய ஊழியக்காரனா இல்லை, கிறிஸ்துவின் ஊழியக்காரனா. இந்த மைண்ட் செட் இருக்குன்னு பாருங்கள். பில்டிங்கில் நுழையும் போதே நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன். அங்கே ஆஃபீஸில் போய் பைபிள் வச்சு பிரசங்கம் பண்ணுறதில்ல, கிறிஸ்துவின் ஊழியக்காரரை வேலை செய்யணுமா. வேலை செய்யும் போது அந்த ஒரு எண்ணத்தோடு போகணும், கிறிஸ்துவின் ஊழியக்காரன். நீங்கள் எந்த கிளைண்ட்டுக்கு வேணாலும் வேலை செய்யலாம், ஆனால் முதல்ல யாருக்கு ஊழியர் செய்கிறோம்? கிறிஸ்துவுக்கு ஊழியர் செய்கிறோம். நம்ம கிறிஸ்துவின் ஊழியக்காரன்ற எண்ணத்தோட வேலை செய்யணும் பாருங்கள். கிறிஸ்துவின் ஊழியக்காரன். நான் பார்வைக்கு ஊழியம் செய்யலை, மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக பார்வைக்கு ஊழியம் செய்யலை. சில பேர் பாருங்கள் அப்படி வேலை செய்கிறாங்க. மேனேஜர் கேட்பாருன்றதுக்காக ஆன்லைன்லேயே இருப்பாங்க. 5 மணி வரைக்கும் ஆன்லைன்லேயே இருக்கும், இல்லைனா அவர் கேட்பார், அதுக்காக சில பேர் ஆன்லைனில் இருப்பாங்க. ஆனால் வேலை ஒன்றும் ஓடி இருக்காது, அப்படியே தான் இருக்கும், வேலை அப்படியே தான் இருக்கும். பார்வைக்கு ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படி செய்யாமல் மனப்பூர்வமாய் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக கர்த்தருக்கென்று வேலை செய்யணுமா. எக்ஸ்ட்ரா மைல் போகணும். யாராக இருந்தாலும், உங்கள் எஜமான் யாராக இருந்தாலும் உங்கள் வேலையை சில நேரத்தில் அவர் அங்கீகரிக்கலாம் கூட பரவாயில்ல. நம்ம கிறிஸ்துவின் ஊழியக்காரரை அவருக்கு வேலை செய்கிறது போல் போகணும். அவருக்கு நம்ம வேலை செய்யணும், கிறிஸ்துவுக்கு வேலை செய்கிறோம், அவருடைய ஊழியக்காரன். இந்த கம்பெனியுடைய ஊழியக்காரன்றது ரெண்டாவது. முதலாவது நான் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன். நம்ம எல்லாருமே ஃபுல் டைம் ஊழியத்தில் தான் இருக்கிறோம். ஏதோ சர்ச்சில் பாஸ்டர் இருந்தால் ஃபுல் டைம் ஊழியம் கிடையாது. நம்ம எல்லாருமே ஃபுல் டைம் ஊழியத்தில் தான் இருக்கிறோம். கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக அந்த வேலை செய்யணுமா. அப்படி செய்யும் போது என்ன நடக்குதான், அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து, இதை அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள். அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்தில் பலனை நான் அடைந்து கொள்வேன். ஏன்னா கர்த்தருடைய ஊழியக்காரன் அவர் சம்பளம் கொடுக்காமல் விட மாட்டார், அவர் ரிவார்டு கொடுக்காமல் விட மாட்டார், அவர் உயர்வு கொடுக்காமல் இருக்க மாட்டார். ஒரு வேளை உங்கள் கம்பெனி உங்களை இக்னோர் பண்ணிடலாம், உங்கள் மேனேஜர் உங்களை இக்னோர் பண்ணிடலாம். இவன் நம்ம ஆள் கிடையாது, இவன் நம்மளுடைய இனத்தை சார்ந்தவன் கிடையாது, நம்மளுடைய மத பீரி சார்ந்தவன் கிடையாது அப்படின்னு ஒரு வேளை அவர் உங்களை இக்னோர் பண்ணிடலாம். ஆனால் கர்த்தர் அப்படி பண்ண மாட்டார் பாருங்கள். யாராக இருந்தாலும் கர்த்தருக்கென்று ஊழி செய்யும் போது பாருங்கள், யாராக இருந்தாலும் பாருங்கள் அவர்கிட்ட நன்மை அடைவோம், பலனை அடைவோம். அவர்கிட்ட நம்ம பலனை அடைவோம் என்று அறிந்து மனுஷனுக்கென்று ஊழி செய்யாமல் நல்மனதுடனே கர்த்தருக்கென்று ஊழி செய்யணுமா. இந்த ஒரு ஆட்டிடியூடில் போனோம் பாருங்கள். அப்படி இருக்கும்போது நம்ம டிஸ்கரேஜே ஆக மாட்டோம், சர்ப்ரைஸ் ஆக மாட்டோம். ஒரு வேளை உங்கள் பாஸ் உங்களுடைய வேலையை அங்கீகரிக்கனா கூட நம்ம சர்ப்ரைஸ் ஆக மாட்டோம். என்னுடைய பாஸ் பெரிய பாஸ், வானத்துக்கும் பூமிக்கும் தேவன், அவர் பரலோக தேவன், அவர் தான் நம்மளுடைய உண்மையான பாஸ். அவருக்கும் அவர் தான் பாஸ். அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நம்ம எல்லாருக்குமே அவர் தான் பாஸ். நம்ம அவருக்கு ஊழியம் செய்கிறோம், கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறோம். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அப்போ அவர் தான் உண்மையான பாஸ். நம்ம அவருக்கு தான் ரிப்போர்ட் பண்ணுறோம். கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்ற எண்ணத்தோடு வேலை செய்யணும் பாருங்கள். ஒரு வேலை மற்றவர்கள் உங்கள் வேலையை அங்கீகரிக்கனா கூட பரவாயில்ல, கர்த்தர் பார்க்குறார். நீங்கள் மறைமுகமாக செய்கிறத கர்த்தர் வெளியரங்கமாக கொண்டு வருவார். யோசேப்பு பாருங்கள், போர்த்திபார் வீட்டில் உண்மையாக வேலை செய்கிறான், சின்சியராக வேலை செய்கிறான். அவன் மேலே ஒரு குற்றப்பழி வருது, அவனுக்கு ஜெயிலில் போடுறாங்க. அவனுக்கு ரிவார்டு வர வேண்டியது, ஆனால் அவனுக்கு ரிவார்டு கொடுக்கல, அவனுக்கு ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் கர்த்தர் விட்டார், கர்த்தர் அவனுக்கு பலனை கொடுத்தார்.
அவன் செய்த எல்லா உண்மைக்கும் அவன் செய்த எல்லா நன்மைக்கும் தக்கதாக அவனுக்கு பலனை கொடுத்தார். மனுஷெல்லாம் கொடுக்க முடியாத அளவுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நல்ல நன்மையை கொடுத்தார். அவனுக்கு பாருங்கள், அந்த தேசத்திலே நம்பர் 2 ஆக்கி விட்டார். எகிப்திலேயே அவரை நம்பர் 2 பொசிஷனுக்கு அவர் ஆக்கி விட்டார். யோசேப்பு கை அசைக்காமல் ஒன்றுமே நடக்காது, அந்த மாதிரி ஆக்கி விட்டார். கர்த்தரிடத்தில் பலனை அடைந்து கொண்டான் யோசேப்பு. நாமும் பாருங்கள், கர்த்தரிடத்தில் பலனை அடைவோம். ஒரு வேலையில் சோர்ந்து போயிருக்கிறீங்களா, திடன் கொள்ளுங்கள். கர்த்தருக்கென்று நம்ம ஊழியம் செய்கிறோம். கிறிஸ்துவின் ஊழியக்காரர். இங்கே எந்த வேலையாக இருக்கலாம், சின்ன வேலை பெரிய வேலை, எந்த வேலையாக வேணா இருக்கலாம். சின்ன சம்பளம் தாங்க, சொற்ப சம்பளம் தாங்க, பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள். நீங்கள் முதல்ல கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள், அப்புறம்தான் அந்த கம்பெனிக்கு ஊழியக்காரன். முதல்ல கிறிஸ்துவின் ஊழியக்காரன். கிறிஸ்துவுக்கென்று ஊழியம் செய்கிறோம். புல்பிட்டில் நின்று பிரசங்கம் பண்ணுறது தான் கிறிஸ்துவின் ஊழியம் கிடையாது. பாருங்கள், வேலையில் நின்று நம்ம செய்கிற வேலையெல்லாம் கிறிஸ்துவுக்கென்று ஊழியம் செய்கிறோம். அந்த ஒரு மனப்பான்மை நம்ம வளர்த்துக்கணும் பாருங்கள். அப்படி செய்யும்போது கர்த்தரிடத்தின் நன்மையை நம்ம அடைவோம், கர்த்தரிடத்தின் பலனை அடைவோம் என்று அறிந்து மனப்பூர்வமாக நம்ம வேலை செய்யணும். இப்படி இருக்கும்போது நம்ம எக்ஸைட்மெண்ட்டை யாருமே எடுத்து போட முடியாது பாருங்கள். நம்மளோட உற்சாகத்தை யாருமே எடுத்து போட முடியாது. நம்மள ஒருத்தரும் டிஸ்கரேஜே பண்ண முடியாது. அப்போ வேலை செய்யும் போது பாருங்கள், இந்த ஒரு உணர்வோடு வேலை செய்யணும். நான் கர்த்தரிடத்த பலனை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளும். இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு அது கண்டிப்பாக நடக்கும். ஒரு வேளை இந்த கம்பெனி மூலமாக நடக்காமல் இருக்கலாம், ஒரு வேளை இந்த மேனேஜர் மூலமாக நடக்காமல் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நான் கர்த்தரிடத்தில் நான் பலனை அடைவேன், நான் உயர்வை அடைவேன், மேன்மை அடைவேன். அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர், அவர் ரிவார்டு கொடுக்கிறவர். கர்த்தர் மேலே இதை டவுட்டே வரக்கூடாது பாருங்கள். அவர் பலன் அளிக்கிறவர், ரிவார்டு கொடுக்கிறவர், சோர்ந்து போயிடக்கூடாது பாருங்கள். அவர் இந்த ஒரு எண்ணத்தோடு வேலைக்கு போகணும். அப்படி இருக்கும்போது பாருங்கள், நம்ம உற்சாகமாக போவோம், டெய்லி எழுந்து உற்சாகமாக போவோம். கிறிஸ்துவின் ஊழியக்காரன். பில்டிங் உள்ள நுழையும் போதே நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன், கிறிஸ்துவுக்கென்று ஊழியம் செய்கிறேன், கிறிஸ்துவுக்கென்று வேலை செய்கிறேன். மனுஷனுக்கு இல்லை, மனுஷனுடைய பார்வைக்கு இல்லை, மனுஷனை பிரியப்படல, கிறிஸ்துவை பிரியப்படுத்த அவருக்கென்று வேலை செய்கிறேன்னு என்னும் போது பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு பலன் இருக்குது.